அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் 27. இந்த காணொலியில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு செய்தி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இத்தகைய உயர்ந்த அழுத்தமிக்க கொள்கைகளால் தான் தீண்டாமையை தன் பக்கம் அண்ட விடாமல் இஸ்லாம் தடுத்து வைத்திருக்கிறது. எப்படி? அதன் ஓர் அம்சமாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு உயர்ந்த நெறியை இஸ்லாம் வலுவாக பற்றி பிடித்து நிற்கின்றது. மனிதர்கள் அனைவரும் கடவுளின் அடிமைகள். அந்த அடிமைகளில் ஆள்வோருக்கு ஒரு சட்டம், ஆளப்படுவோருக்கு ஒரு சட்டம் என்ற பாகுபாட்டை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை. மனு தர்மத்தை போல் பிராமணர்களுக்கு ஒரு சட்டம், சூத்திரர்களுக்கு ஒரு சட்டம் என்று வேறுபாடு காட்டவில்லை. திருக்குர்ஆனில் சட்டத்தை செயல்படுத்தி காட்டிய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்தில் பாகுபாடு காட்டப்படுவதை கடுகளவு கூட அனுமதிக்கவில்லை. குறைஷ் கூட்டத்தின் உட்பிரிவான மக்சுமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார். இந்த குறைசி குலத்தவருக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியது. தம் குலத்து பெண்ணுக்கு திருட்டு கட்டத்துக்காக கைகள் வெட்டப்படுவது அவர்களுக்கு இழிவாக தோன்றியது. இது பற்றி நபிகள் நாயகத்திடம் யார் பேசுவது என்று அவர்களுக்குள் ஆலோசனை செய்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்புக்கு பாத்திரமான உசாமாவை தவிர வேறு யாரும் நபிகள் நாயகத்திடம் பரிந்து பேச முடியும் என்று கருதினார்கள். உசாமாவை நபிகள் நாயகம் அவர்களிடம் அது பற்றி பேச ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் குற்றவியல் சட்டத்தில் என்னிடம் நீர் பரிந்துரை செய்கிறீரா என்று உசாமிடம் கடுமையாக கோபித்து கொண்டார்கள். உடனே மக்களை திரட்டி உரை நிறுத்துகிறார்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தங்களில் உயர்ந்தவர்கள் திருடினால் அவருடைய கையை விட்டு விடுவார்கள். உங்களில் பலவீனர்கள் திருடினால் அவருக்கு தண்டனையை நிறைவேற்றும் வசத்தில் அவர்களுடைய கையை வெட்டுவார்கள். அதனால் தான் அவர்கள் நாசமாக போனார்கள். அல்லாஹ்வின் மேல் ஆணையா என்று சொல்கிறேன், இந்த முகமதின் மகள் பாத்திமா, என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன். அதுதான் இறைவனுடைய சட்டம் என்று பிரகடனப்படுத்தினார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக புகாரில் 3475வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. உயர் குலத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தனி சட்டம் இல்லை, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை தான் தன் மகளை முன்னிறுத்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், சிந்தித்து பாருங்கள். இது போன்ற ஒரு நிலையை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? கற்பனையில் கூட உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தூய்மையான சமத்துவ மார்க்கம் இஸ்லாம்.